ஓம் 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 கம் கணபதியே நமஹ ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ ஓம் ஓம் குருभ्यो நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामे मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम् अरूपायाश्च मे रूप अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम् ओम ज्ञानिनामपि वेदांसि देवी भगवती सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरति वीदिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां ददासि दारिद्र्यदुःखभयहारिणिका त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्थचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यात्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवि दुर्गे देवी नमोऽस्तुते सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरि एवमेव त्वया कार्यं वस्त्वभैरिविनाशनं रोगान्नशेषानवहंसि तुष्टाः पृष्टादु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த குரு மகாஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். இன்னைக்கு தாந்திரிக ராத்திரி சூக்தம் அது கண்டினியூ ஆகிறது. போன வார சத்சங்கத்தில் தாந்திரிக ராத்திரி சூக்தத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம் பார்ட். இன்னைக்கு மிச்சம் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வைதீக ராத்திரி சூக்தம் என்பது பொதுவாக 37 ரிக்குகள் சேர்ந்தது. அதில் 8 ரிக்குகள் ரிக்வேதத்திலிருந்தும் மற்ற 29 கிலா அப்படின்னா பிரான்ச், அதாவது சப்ளிமெண்டரி செக்ஷன் சொல்லுவாங்க, அதிலிருந்து எடுத்திருக்கக்கூடியதான 29 ஸ்லோகங்கள். அப்படி மொத்தமாக சேர்ந்து 37. ஆனால் நம்ம கற்றுக்கிறது ஜெனரலாக 8 தான். மகாவித்யா மகாமாயா மகாமேதா மகாஸ்துதி மகாமோகா ச பவதி மகாதேவி மகாசுரி பிரகதிஸ்தம் ச சர்வஸ்ய குணத்ரய விபாவினி காலராத்திரி மகாராத்திரி மோகராத்திரிச்ச தாருணா. மோகராத்திரி, சிவராத்திரி, நவராத்திரி, பீதி ராத்திரி, காலராத்திரி அப்படின்னு ராத்திரிகளுக்கு நிறைய மகாத்மியங்கள் இருக்கு. இதில் மோகராத்திரி என்றால் பொதுவாக மனித இனங்களுக்கு இரவு வந்தா காமாசக்தி கொஞ்சம் அதிகமாகும், மோகம் ஆசைகள் அதிகரிக்கும். அதனால என்னாகும் அப்படின்னா ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் கம்மியாக ஆரம்பிக்கும். ஆன்மீக தொடர்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம லெத்தார்ஜிக்கா ஒரு சோம்பேறியாக இருக்க ஆரம்பிச்சானா இந்த ஜென்மா அவனுக்கு வியர்த்தமா வேஸ்டா போயிடும். அது இருக்கக்கூடாது. அதனால உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் மோகம் கொள்ளிக்கக்கூடியதான மகாமாயா இந்த பரமேஸ்வரி தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் மோகத்தை உண்டு செய்கிறான். அது முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த மோகத்தினால் வரக்கூடியதான பெனிஃபிட்ஸ், இன்னைக்கு மோகத்தினால் வரக்கூடியதான ஆபத்துகள் என்னெல்லாம் அப்படிங்கிறதான தத்துவத்தை நாம் இப்போ ஆராய்ந்து கொள்வோம். ஸோ மோகத்தினால நம்மளுடைய லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தேவி என்ன பண்றா, 24 மணி நேரம் ஒரு மனிதன் முழித்து கொண்டிருந்தான், ஆனால் அவன் மிருகத்துக்கு துல்லியமாகி விடுவார். அவன் அனிமலுக்கு சமமாகி விடுவார். அதனால அவனுக்கு தூங்கியே ஆக வேண்டும். தூங்கலை அப்படின்றால் அவனுடைய உடம்புல என்னெல்லாமோ பிரச்சனைகள் உருவாகும். இன்னைக்கு மாடர்ன் மெடிக்கல் ஃபீல்ட் ஆல்சோ கம் டு த சேம் கன்க்ளூஷன். இந்த நைட் டியூட்டி எடுக்கிறவா, ரொம்ப நேரம் தூக்கம் விழித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் உடம்பில் என்னெல்லாமோ டிசார்டர்ஸ் வருது. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட என்னெல்லாமோ பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படி என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கட்டா அவளுக்கு வர வேலை. நம்ம சாஸ்திரத்தில் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியாச்சு. கத்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, தவிர நமக்கு ஞானத்துக்கு குறைச்சல் கிடையாது. இப்ப அம்பாளுடைய திருநாமத்தில் நம்ம கத்துக்க போறோம்.
அதுல ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. சர்வ அறிவும் அம்பாள் தான் அப்படின்னு போதலட்சணா அப்படிங்கிறதான ஒரு திருநாமத்தினால அம்பாளை பாராட்டுகிறார்கள். அதை நம்ம வரிசையா தெரிஞ்சுப்போம். ஆக இரவு நேரம் நமக்கு மோகத்துக்குள்ள மாட்டிண்டு சம்சாரத்துக்குள்ள திரும்ப திரும்ப பிறந்து இறந்து சின்ன சுகம் பெரிய துக்கம் அனுபவிச்சு வாழறத விட சின்ன துக்கம் பெரிய சுகம் அதுல வாழறதுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடியதான வித்யாரூபிணி தான் இந்த மோகாமாயா. அதனால அந்த ராத்திரி தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான பிரம்மாதிகளை கூட தூக்கம் பண்ணக்கூடியதான நீ என்னை மோக வலைக்குள்ள சிக்க வைக்காமல் நான் படுத்ததுமே உடனடியாகவே உன்னுடைய திருவடிகளை தியானம் பண்ணி பார்த்து அடுத்த நிமிஷமே நான் தூங்கி விட வேண்டும். சரஸ்வதி யாமம் விடியற்காலை நேரத்தை எழுந்திருந்து உன்னுடைய திருவடிகளையே பார்த்து தரிசனம் பண்ணி நான் எழுந்திருக்க வேண்டும். இப்படி என் வாழ்க்கையில நிரந்தரமாக எங்கூடவே இருந்து நீ என்னை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றதான ஒரு உத்தம ஸ்லோக வடிவம் தான் இந்த ராத்திரி சுத்தம். வைதிக ராத்திரி சுத்தத்துல மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் அதிகம். அது உச்சாரண கிரியைகளோட ஜபிக்கணும். உதாத்தம் அனுதாத்தம் எல்லாம் பார்த்து கேட்டு ஜபம் பண்ணி 7 ஸ்வரஸ்தானங்கள்ல ஜபிக்க வேண்டியதான மந்திரம். அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் கிடையாது. அதனால இந்த தாந்திரிக ராத்திரி சுத்தம் அப்படின்னு தந்திர சுத்தத்துக்கு சொன்னதான ராத்திரி சுத்தம் ஒரு ஸ்தோத்திர வடிவத்துல ரொம்ப எளிதாக எல்லாருக்கும் ஜபிக்கக்கூடியதான ஒரு மார்க்கத்துல தான் பிரம்மதேவர் இதை கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கார். இப்போ இன்னைக்கு நாம கத்துக்க போறது 8வது ஸ்லோகம். त्वं श्री स्त्वमीश्वरीं त्वं ह्री त्वं बुद्धिर्बोधलक्षणा लज्जा पुष्टिस्तथा तुष्टिः त्वं शान्तिः शान्तिरेव च. त्वं श्री त्वं என்றால் நீ, அந்த நீதான் ஸ்ரீயாக இருக்கக்கூடியவள். ஸ்ரீ என்றால் அஷ்டலட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடியதான சமஸ்த ஐஸ்வர்யங்களுக்கும் ஸ்ரீ என்றதான பெயரை சொல்லி அழைப்பார்கள். நடைமுறையில ஆண்களுக்கு ஸ்ரீ என்றும் பெண்களுக்கு ஸ்ரீமதி என்றும் குழந்தைகளுக்கு சிரஞ்சீவி என்றும் எல்லாம் போட்டு அழைக்கிற வழக்கம் உண்டு. ப்ரீஃபிக்ஸ் பேரு இங்கிலீஷ். ஸ்ரீ, ஸ்ரீமான், ஸ்ரீமதி ரொம்ப நல்ல வார்த்தைகள் எல்லாம். அஷ்டைஸ்வரத்தை யாரு கொடுக்கிறா? பெண்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர் அவளுடைய கணவன். அதனால அவருக்கு ஸ்ரீமதி என்றதான பேர். நாராயணத்துல கூட பகவத் பட்டதிரிப்பாடு சொல்றாரு அப்படின்னா, ஐஸ்வர்யம் சங்கராதீனம். அஷ்டைஸ்வர்யம் யாருடைய அதீனத்தில் இருக்கு? சங்கரனுடைய அதீனத்தில் இருக்கு, பரமேஸ்வரனுடைய அதீனத்தில் இருக்கு. அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு பெண் வடிவம் தான் மகாலட்சுமி ஸ்வரூபிணி. அதனால ஸ்ரீகண்டார்த்த சரீரின்னேன மகாலலிதா சஹஸ்ரநாமத்து நாமம். நீல வர்ணத்துல சோபிக்கக்கூடியதான துர்காதேவியாகவும் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான அர்த்தமும் உண்டு. ஸ்ரீ என்றால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும், பிராஸ்பரிட்டி. லக்ஷ்மி தேவியானவள் அழகு, ரொம்ப அஸ்பிஷியஸான மங்களகரமான வடிவம், ஸ்வரம் எல்லாம் இருக்கக்கூடியதான மந்திரத்துக்கு பேரு ஸ்ரீ. அப்பேற்பட்டான தொம் ஸ்ரீ, நீதான் ஸ்ரீயாக இருக்கக்கூடியவள். ஸ்ரீஸ்துவம் ஈஸ்வரி, நீயேதான் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். ஈஸ்வரி என்றால் சாம்ராஜ்யசாலினி. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரே மகாலலிதா சஹஸ்ரநாமத்துல பரபிரம்ம பட்டமகிஷியாக இருக்கக்கூடியவள். பரபிரம்மத்தினுடைய பட்டமகிஷியானவள் பராசக்தி. அதனால ஸ்ரீ தொம் ஈஸ்வரி, நீதான் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். பஞ்சபிரம்மாசனத்துல ஈஸ்வர சுரூபம் உண்டு. பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, மகேஸ்வரன், சதாசிவன், பராசக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி பஞ்சபிரம்மாசனத்தில் இருக்கக்கூடியவங்க. அதுல மகேஸ்வரன், மகேஸ்வரி, மகேஸ்வரனுடைய சக்தியாகவும் தர்மபத்னியாகவும் இஷ்டப்பிரியாகவும் இருக்கக்கூடியவள். அதனால ஈஸ்வரி என்றால் பெயர். ஈஸ்வரனுக்கும் தெய்வங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நமக்கு ஈஸ்வரன் ஒரே ஒருவர் தான். தெய்வங்கள் நிறைய உண்டு, தேவர்கள் நிறைய உண்டு, தேவிகள் நிறைய உண்டு. ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் ஒரே ஒருத்தர் தான். அவர்களை தான் பரபிரம்மஸ்வரூபமாகவும் பரபிரம்ம பட்டமகிழ்ச்சியாகவும் வாழ்த்துக்கிறது சாஸ்திரம். ஆகவே தொம் ஸ்ரீ தொம் ஈஸ்வரி தொம் ஹ்ரீ, நீதான் ஹ்ரீங்கார மந்திரம். சப்தகோடி மகாமந்திரங்களையும் அடக்கி வச்சிருக்கக்கூடியதான ஒரே ஒரு பீஜாட்சர மந்திரம் இந்த பிரபஞ்சத்துல, இந்த புவனத்துல எது என்றால் ஹ்ரீம். அகார, ரகார, ஈகாரம் அப்படிங்கிறதான 3 மாத்திரைகளால உருவாக்கப்பட்டது ஹ்ரீங்கார மந்திரம். பிரகிருதி, மகாவிஷ்ணு, பராசக்தி இவர்கள் 3 பேரும் சேர்ந்ததுதான் ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம். அதனால நீயே அஷ்டைஸ்வர்ய மகாலட்சுமி ஸ்வரூபிணியாக இருக்காய், நீயே ஈஸ்வரியாக இருக்காய், நீயே ஸ்ரீ ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திர ஸ்வரூபிணியாக இருக்காய்.
ஹ்ரீங்காரம், ஹ்ரீம் அப்படிங்கிறதான மந்திரத்துக்கு டிவைன் எனர்ஜின்னு ஒன்று பேர் உண்டு. அதாவது தேவி பீஜ மந்திரமாக இருந்து ஆன்மீகத்தினுடைய ஸ்ரோதஸ். இப்போ கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு. கிணறு அப்படிங்கிறது மொத்தமாகவே மேலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இருக்கிறதுக்கு மொத்தமாக பேர் கிணறு. ஆனால் கிணத்துக்குள்ள தண்ணி எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். தண்ணி கீழே தான் இருக்கும். அந்த தண்ணி எங்கேருந்து வரத்துக்கான காரணம் என்ன? அது ஒரு ஸ்ரோதஸ். அது எங்கிருந்து இல்லாமல் ஊற்றை எடுத்துட்டு வந்து சுரக்கிறது இந்த கிணத்துக்குள்ள. நாம் அதை தண்ணியை வெளியே எடுத்துட்டு வந்து நம்ம சௌகரியத்தை உபயோகப்படுத்திக்கிறோம். அப்போ அதுக்கு ஒரு ஸ்ரோதஸ் தேவை. அதுபோல சர்வ பீஜங்களுக்கும் எல்லா மந்திரங்களுக்கும் சாதாரணமாக பீஜம் என்றால் ஆண்களுடைய சக்தி, அண்டம் என்றால் பெண்களுடைய சக்தி. ஆனால் பரமேஸ்வரி இங்கே என்ன சொல்றா அப்படின்னா, பீஜத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவள். அண்டத்துக்கு சக்தி சுயமாகவே உள்ளது, பீஜத்துக்கும் சக்தி. பல இடங்கள்ல பீஜத்துக்கு சக்தி இல்லாமல் போறதுனால்தான் சிருஷ்டி இல்லாம ஆகிறது. அதனால நீங்க வந்து அம்பாள் பீஜஸ்வரூபிணியாக இந்த பீஜத்துக்கு சக்தி ஊட்டும்படியானவள். அதனால தேவி பீஜ மந்திர ஸ்வரூபம் அப்படின்னு பேரு இந்த ஹ்ரீங்கார மந்திரத்துக்கு. எல்லா மந்திரங்களுக்கும் மேலே இருக்கக்கூடியதாக ஒரு மந்திரம் ஹ்ரீங்கார மந்திரம். ஹ்ரீங்கார மந்திரோஜ்வலாயை நமஹ. அப்புறமா துவம் புத்தி போத லட்சணா, நீதான் புத்தி, நீதான் அந்த புத்தியை தோன்ற வைக்கக்கூடியதான அறிவினுடைய சாம்ராஜ்யம். போத லட்சணம், போதம் என்றால் அறிவு, கான்சியஸ்னஸ். அவ போதத்தினுடைய லட்சணம் யார் என்றால் பராசக்தி. நாம் ஒரு அறிவை அறிந்து கொள்கிறோம் முயற்சியினால என்றால் இந்த மூன்றுமே சக்தியே. அறிவும் சக்தி, அறிந்து கொள்வதும் சக்தி, அறிவை நாம் பயன்படுத்தக்கூடியதான வழிமுறைகளும் அந்த பராசக்தி. ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சாதானே அந்த இடத்தை நோக்கி போய் அதை தேடி பிடிச்சு இருக்க முடியும். அந்த ஒரு பொருள் அங்கே இருக்கா இல்லையா தெரியுதுன்னா என்ன பண்ண முடியும்? தேடிண்டே தான் இருக்கணும். இப்போ க்ரூட் ஆயில் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கா அல்வா பல ராஜ்யங்கள். சொர்ணம் எங்கே இருக்கு தேடி நடக்கிறான். டைமண்ட் எங்கே இருக்கு தேடி நடக்கிறான். எங்கே இருக்குன்னு முன்னாடி தெரிஞ்சா ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அது இல்லாதனால பல இடங்கள்ல தோண்டி 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 கடைசியில் அவ கண்டுபிடிக்கிறேன் எங்கேயோ இருக்கு கொஞ்சம் அப்படின்னு. அதுபோல யதார்த்தமான அறிவை, எது அறிவு என்றால் இறை உணர்ச்சி தான் யதார்த்தமான அறிவு. அதுதான் கான்சியஸ்னஸ், போதம். அந்த போதத்தை லட்சண சுரூபமாக கொண்டவள். போதம் என்றாலே அம்பாள் தான் இந்த அர்த்தம். லட்சணம் என்றால் சிம்டம்ஸ், இண்டிகேஷன், ரியாலிட்டி அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம். அதனால நீகேதான் போத லட்சணமாக இருக்காய். அது மட்டுமில்லை, லஜ்ஜா புஷ்டிஸ்ததா துஷ்டிகி, லஜ்ஜா ரூபிணியானவள் நீதான். நாணம், அச்சம், நாணம், மனம் எல்லாம் இருக்கல்வா, ரொம்ப முக்கியமான சில பவித்திரமான குணங்கள் இதெல்லாம் ஒரு பெண்களை பொறுத்தவரை. லஜ்ஜா ரம்பாதி வந்திதாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்துல லஜ்ஜை இருக்கக்கூடியவள். லஜ்ஜை என்றால் ஒரு நாணம், சொல்ல தெரியாத ஒரு அன்பு அல்லது சொல்ல தெரியாத ஒரு ரெஸ்பெக்ட். அதுதான் லஜ்ஜாபாவம். தன்னுடைய பவித்திரமான சில தத்துவங்களை எல்லாம் தான் நேசிக்கக்கூடியதான கணவனுக்கு மட்டுமே உரிமையானது என்றதான எண்ணத்துல தன்னை மூடி மறைத்துக் கொண்டு வாழ்கின்றதான இந்த சிறப்பான வாழ்க்கைக்கு லஜ்ஜா அப்படின்னு பேர். பெண்களுக்கு ரொம்ப தேவை லஜ்ஜை. லஜ்ஜை இல்லை என்றால் பெரிய ஆபத்து வந்துவிடும். ஆண்களால மட்டுமில்லை, பிரகிருதியில உடம்பு கிடைக்காம அலையக்கூடியதான பூத பிரேத பிசாசாதிகள் எல்லாருமே கூட இந்த பிரபஞ்சத்துல ஏராளமான ஜீவராசிகள் இருக்கு. உடம்பு இருக்கிறவா இருக்கா, உடம்பு இல்லாதவா இருக்கா, உடம்பு வேணும் அப்படின்னு தேடி நடக்கிறவா இருக்கா. அப்ப அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லஜ்ஜை இல்லாமல் ஏனோ தாரோன்னு இருக்கிறவங்களுடைய உடம்புக்குள்ள வேகம் பூந்து விடுவார். அதனால்தான் அவர்களுடைய பிஹேவியர் அட் ஹோம் அன்டாலரபிளாக இருக்கிறது. இந்த காலத்தில் ஏன் இவ்வளவு சண்டை சச்சரவு குடும்பங்களுக்குள்ள என்றால் பலவிதமான பாதைகள் துத்தின்னு இருக்கு. ஸ்திரீகளுடைய உடம்பு தான் ரொம்ப ஈஸி துத்திக்கிறதுக்கு. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக அந்த பூத பிரேத பிசாசாதி பாதைகள்லாம் ஜாஸ்தி பெண்களுடைய உடம்புல தான் பார்க்க முடியும். பெண்கள் வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்க கூடியதான தகுதி சக்தி இருக்கக்கூடியவள். அவள் ஸ்திரீ, அவள் சகோதரி, அவள் மாதா, அவள் பத்தினி, அவள் காமினி, அவள் எல்லாமே தான். பிரகிருதி எப்படி எல்லாரையும் உட்கொடுக்கிறார்களோ அது போலவே பிரகிருதியினுடைய அதி உத்தமமான ஒரு சின்ன சுரூபம் தான் ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் என்பவள். அந்த ஸ்திரீ என்பவள் வந்து லஜ்ஜை காமிக்க வேண்டுமா? அந்த லஜ்ஜை என்பதை வந்து அவளுடைய ஒரு அழகான லட்சணம் என்று சொல்வார்கள். நிறைய சினிமாக்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த காலத்துல வேற எங்கேயும் பார்க்க வழி இல்லை, சினிமால பார்த்தா தான் உண்டு. ஒரு காலத்துல பல குடும்பங்களே இருந்து நான் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய வாத்தியார், அவர் ரொம்ப 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 பாப்புலர் வாத்தியார், டாலர்ல தட்சணை வாங்குற வாத்தியார். அப்படி நினைச்சு பார்க்கணும்.
ஹை லெவல், ரொம்ப படித்த நல்ல வித்வான், அமேசிங் வித்வான். அவருக்கு ஒரு மனைவி படிதாண்டா பத்னியாக இருக்கக்கூடியவள். நான் போயிருக்கேன் அப்படி தெரிஞ்சதும் அந்த அம்மாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படிங்க அவங்களுக்கு ஆசைப்படுறார்கள். கணவன் உட்கார்ந்துட்டு இருக்கார், நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவருடைய பிள்ளைகள் உட்கார்ந்துட்டு இருக்கார்கள். இந்த தாய் என்பவள் வந்து அந்த கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிறதான கதவுக்கு பக்கத்துல தலையிலிருந்து கால் வரைக்கும் வஸ்திரத்தால ஒரு கைண்ட் ஆஃப் மூடிட்டு கொஞ்சம் அந்த கண்கள் மட்டும் தெரியறது. இந்த தன்னுடைய வழக்கரத்தினால அந்த இந்த வீல்டு சொல்லுவோம் அந்த பர்தா அதை கொஞ்சமா அப்படி மூவ் பண்ணிட்டு பாக்குறா. ஓ நீங்க தானா வெங்கி, ஓகே அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை. நான் சொன்னேன் வாங்கோலையும், நான் உங்க நமஸ்காரம் பண்ண விரும்புறேன், நீங்க வெளியே வாங்கோ, நீங்க 2 பேருமா சேர்ந்து நமஸ்காரம் பண்றேன் உங்களுக்கு அப்படின்றேன். ஒரு வார்த்தை பேசலையே அந்த அம்மா. கணவன் நீ வா என் கூட வந்து நில்லு, அவன் நமஸ்காரம் பண்றான் அவனுக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஒரு வார்த்தை பேசாம அப்படியே நாணத்துடன் லெஜ்ஜை நான் எங்க பார்த்தேன் என்றால் அந்த குடும்பத்தில் தான் லெஜ்ஜாபாவத்தை பார்த்தேன். இன்னும் இந்த வரைக்கும் என்னுடைய இந்த வாழ்க்கையில ஒரு ஸ்திரீயிடம் லெஜ்ஜாபாவத்தை நான் எங்க பார்த்தேன் என்றால் இந்த ஒரு மகாபதிவிரதையான இந்த ஸ்திரீகளுடைய வாழ்முறையில நான் பார்த்தேன். அவர் சொன்னார், பச்சை பாவண்டாவள், பச்சை பாவம்னா அப்படி ஒரு பாவம். நான் இப்ப இங்கேருந்து கதவை திறந்துக்கு குதிரி அப்படின்னா அவள் குத்துருவள் 4வது மாடியிலிருந்து. அப்படி இப்படி எல்லாம் இருக்கு பாடா பொங்கல் அப்படிங்கிற அவரும் கிட்ட அவர் மகா ஜோக்கு அடிக்கிறாரு, மகா வித்வான். அவர் என்ன பார்க்கணும்னு விரும்பினார், அதுக்காக நான் போய் பார்த்தேன் அவரை. நான் வித்வான்னு சொல்லி விரும்பலை, ஏதோ கொஞ்சம் அம்பாள் கொடுத்தாருங்கிறது சில விஷயங்கள் தெரியும் அவ்வளவுதான். ஆனா அது ரொம்ப பிடிச்சவருக்கு, அதனால ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும் பேசணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்படிதான் ஒரு நாளைக்கு போறேன் வீட்டுக்கு, அதிர்ச்சிகமாக போறேன். 1 மணி நேரம் தான் இருந்தேன் அவ்வளவுதான். அப்போ இந்த லஜ்ஜா அப்படிங்கிறத நான் பிசிக்கலா ஒரு உடம்புக்குள்ள பார்த்தேன் இந்த பூலோகத்துல. ரொம்ப அசிங்கமா அதிசயம் தான் அதிசயம். அப்படி லஜ்ஜா ரூபமாக இருக்கக்கூடியவள், புஷ்டி இருக்கக்கூடியவள். புஷ்டி என்றால் நல்ல பலம், தேஜஸ், இந்த நரிஷ்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, நரிஷ்மெண்ட் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியதான சக்தி, சொஸ்தம் சௌக்கியமாக இருக்கக்கூடியதான நிலை, இதெல்லாம் புஷ்டி. சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருகம் இவ பந்தனாது மிருத்யோர் முக்ஷீய மகாமிருதான்னு திரையம்பக மகாமந்திரத்துல நான் பார்த்துருக்கோம். திரையம்பக மகாமந்திரம் வேறு, திரையம்பக மகாமந்திர காயத்ரி மந்திரம் வேற. கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. பீஜாட்சரங்கள் எல்லாம் சேர்த்து ரொம்ப பெருசா சொல்றதா ஒரிஜினல் திரையம்பக மந்திரம். அதெல்லாம் தீட்சையோட சேர்த்து கிடைக்க வேண்டியதான ஞாசாதிகள் எல்லாம் பண்ணி ஜபம் பண்ண வேண்டியது. சாதாரண நம்ம ஜபிக்கிற நேரத்தை என்ன பண்ணுவோம், ஓம் திரம்பகம் மஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகம் இவ பந்தனாது மிருத்யோர் முக்ஷீய மகாமிருதாது அப்படின்னு சொல்லிப்போம். இது திரையம்பக மந்திரம் சொல்லிப்போம். ஒரிஜினல் திரையம்பக மந்திரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்படி லஜ்ஜா புஷ்டிஹி ததா துஷ்டிஹி, அதை தவிர்த்து அதோட சேர்ந்து துஷ்டி இருக்கக்கூடியவள். துஷ்டி என்றால் சம்திருப்தி. யாதேவி சர்வபூதேஷு புஷ்டிரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யாதேவி சர்வபூதேஷு துஷ்டிரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. துஷ்டி புஷ்டி சுகம் ஆனந்தம் சர்வத்தையும் கொடுக்கக்கூடியதான இந்த அம்பாளை வேண்டிக் கொள்கிறார் தூங்கறதுக்கு முன்னாடி. அம்மா நீதான் லஜ்ஜாரூபமாக இருக்கக்கூடியவள், உன்னுடைய கணவனான பரமேஸ்வரனை வந்து கடைக்கண்ணால பார்க்கக்கூடியவள். அந்த வீல்டு சொன்னோமே அந்த பர்தா, அதை கொஞ்சமா அப்படி அகற்றி பார்க்கிறாளாம். இது எந்த பாவத்துல எங்க சொல்லியிருக்க அப்படின்னா, பரமேஸ்வரன் வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு மேனகா ஹிமவானுடைய புத்திரியான பார்வதி தேவி திருமணம் செய்து கொள்ள வர நேரத்துல மாடியில இருந்து சகிகளோட தோழிகளோட சேர்ந்து, அதாவது வந்துட்டார் எப்படி வந்து வரப்போறார். எல்லா பெண்களுக்கும் இருக்கிறதா ஒரு ஆசை, மாப்பிள்ளை எப்படி இருப்பார், இப்போ பஞ்சத கச்சத்தை கட்டின்னு வருவாரா, உடைய பிடிச்சுன்னு வருவாரா, கூலிங் கிளாஸை போட்டுன்னு வருவாரா, சூட்டு கூட்டை போட்டுன்னு வருவாரா, இல்லை பைஜாமா ஜுப்பா போட்டுன்னு வருவாளா. இப்படி எல்லா ஒரு பெண்களுக்கும் பார்க்கறதுக்கு எட்டி பார்க்கறது ஒரு பெரிய ஒரு ரகசியம். அதுல பெரிய ஒரு திருப்தி, சுகம், சந்தோஷத்தை அவர்கள் அடைகிறார்கள். அதுபோலவேதான் சீதா பிராட்டியும், அதுபோலவேதான் இந்த பார்வதி தேவியானவளும் சகிகளோட சேர்ந்து எட்டி பார்க்கிறாளாம். நான் பார்த்த சிவன் தவிர கிடையாது. ஒரு சின்ன சந்தேகம் வருது, என்ன சிவனை வந்து எல்லாருமே சேர்ந்து உள்ள கூட்டிட்டு போய் சருவுள்ள கூட்டிட்டு போய் கம்ப்ளீட்டாவே ஃபுல் ட்ரெஸ்அப் பண்ணி விட்டுட்டான். இப்படியெல்லாம் போனா சரி வராது, நாங்க அவங்க வரமாட்டோம். கையில காலில எல்லாம் பாம்பை தொங்க விட்டுண்டு சாம்பலை பூசிட்டு பாதி கண்டு பாதி காணாம இருக்கிறதான புலித்தோல் எல்லாம் உடுத்திட்டு ஆனையோட தோல் உத்தரியமா போட்டு இதெல்லாம் சரி வராது சுவாமி. நீங்க வந்து மகாராணி, அவள் மகா சாம்ராஜ்ய ஸ்வரூபிணி, அவள் வந்து ஹிமவானுடைய ராஜகுமாரி, நீங்க திருமணம் பண்ணிக்க போற, நீங்கள் ராஜாவாட்டமா போனோம், அதுதான் எங்களுக்கு விருப்பம் அப்படிங்களா.
சரி உங்களுக்காக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அழகிலேயே அழக உத்தமன், அதி உத்தமனான அழகன் பரமேஸ்வரர். பரமேஸ்வரன் அந்த உருவத்தை காட்டினா உலகத்துக்கே ஆபத்து. அவ்வளவு அழகு. சுத்த ஸ்படிக சங்காசம் நேத்திரம் பஞ்சவத்திரகமான அந்த பரமேஸ்வரன் அவ்வளவு அழகு மேமானாட்டாராம். மன்மதனை வந்து ஓடிட்டார் அந்த இடத்துல இருந்து. மகாவிஷ்ணுவுக்கு சின்ன சந்தேகம் ஆயிடுது, நான் தான் இப்போ இருக்கிறதுலே இந்த சொசைட்டிலே பெரிய ஹையஸ்ட் அழகு இருக்கிறவர் நான் ஒருத்தந்தார், என்னுடைய மனைவி மகாலட்சுமி தான். ஆனா இது நமக்கே காம்படிஷன் ஆயிடுதா இப்போ அப்படிங்கிறதான ஒரு சின்ன அச்சத்தை வந்து மனசுக்குள்ள உருவாக்கும்படியான அளவுக்கு ஒரு அழகை கொண்டு வந்தாராம் இறைவன். அப்படி இறைவன் வந்து சக்தியை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வர நேரத்துல அந்த மாடியிலிருந்து இந்த பர்தாவை கொஞ்சமா அகற்றி பார்க்கிறாள் தேவி. இந்த சமயத்துல வசின்யாதி வாக்தேவதைகள் ரெக்கார்ட் பண்ணிட்டான் அம்பாளுடைய இப்படி ஒரு ஆக்ஷனை. அதனால அம்பாளை வந்து லஜ்ஜா அப்படிங்கிறதான அம்பாளுடைய லஜ்ஜா ரம்பாதி வந்திதாயே நமகா, உன்னுடைய லஜ்ஜையை வந்து ரம்பை போன்றதான திலோத்தமா அப்படி நிறைய பேர் இருக்காரு, அவர்கள் எல்லாம் கூட உன்னை பார்த்து லஜ்ஜை பண்ணக்கூடியதான அளவுக்கு உனக்கு லஜ்ஜாபாவம் இருந்தது இல்லையா. அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க தான் இருக்கிறதே ரொம்ப அழகானவர்கள் அப்படிங்கிறதான எண்ணம் அன்றோட முடிந்து விட்டது. உன்னை எப்ப இருக்க பார்த்து விட்டார்களோ அவர்களுக்கு லஜ்ஜை வர ஆரம்பிச்சு கொடுத்தான். அப்பா இப்படி ஒரு அழகா அப்படி சௌந்தரலேகர் ரொம்ப அழகாக வர்ணனை பண்றான் இந்த தத்துவங்கள் எல்லாம். ஆக புஷ்டி ததா துஷ்டிஹி, லஜ்ஜை புஷ்டி அதோடு சேர்ந்து துஷ்டி. துஷ்டி என்றால் சம்திருப்தி, கண்டென்ட்மெண்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தொம் துஷ்டிஹி தொம் சாந்திஹி, நீதான் சாந்தி, சமாதானம், சுகம், பறக்காத அலையாத மனோநிலை. சந்தோஷம் என்பது வந்து இந்த டீப் சீல தண்ணி எப்படி அசங்காம இருக்குமோ ஒரு ரிசர்வாயருக்குள்ள, அதுபோல ஆழமாக இருக்கிறதான ஒரு சந்தோஷம், சுகத்துக்கு பேரு தான் சாந்தி. சாந்தி அப்படிங்கிறத வார்த்தையிலே இருக்கிற அர்த்தம். ஷா அந்தஹா இதி சாந்தி. ஷா அப்படின்னா பெரிய 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 அர்த்தங்கள் இருக்கக்கூடியதான சமனம், சக்தி, சிவம், எல்லாத்துக்கும் ஷா சகாரத்திலேருந்து ஆரம்பமாகிறது இல்லவா. ஷாவுக்கு வந்து அந்தி கொடுக்கக்கூடியது கடைசி, இதுக்கு மேல இன்னொன்னு இல்லை. அப்பேற்பட்டதான ஜில் சொல்லுவல்ல ஜீரோ. இந்த காமா சொல்லி ஒரு நிலையை நான் சொல்லி தந்தேன் 2 வார சத்சங்கத்துக்கு முன்னாடி. அல்பா டீட்டாலாம் சொல்லி கொடுத்தல, அதுல காமா சொல்லி ஒரு நிலை இருக்கு, 5வது நிலை. சுசுப்திக்கும் துரியத்துக்கும் துரியாதீதத்துக்கும் மேலான ஒரு நிலை. அப்ப அங்க ஒண்ணுமே கிடையாது. அயோட்டா சவுண்டு வேவு கிடையாது, அயோட்டா வாயு வேவு கிடையாது, அயோட்டா ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்டதான ஒரு நிலை, அதுதான் சாந்தி சுரூபமாகும். அவ்வளவு மனசா பாச்சா கர்மனா சலனமில்லாத பரம திருப்தியுடைய நிலைக்கு பேரு தான் சாந்தி. அந்த தொம் சாந்திகி, நீதான் சாந்தியாக இருக்கக்கூடியவள். அதே மாதிரியே சாந்தி ரேவச்சா, சாந்தியும் நீதான். சாந்தி என்றால் பொறுமை, பேஷன்ஸ், அபரிமிதமான பொறுமை. பொறுமை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா பிரபஞ்சத்துல மோஸ்ட் ஆஃப் த ஜீவராசிகளும் தப்பு பண்றது. இந்த பண்ற தப்புக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தான் அதுக்கு தான் சமயம் இருக்கு. அதனால இறைவன் பொறுமையை ரொம்ப கடைபிடிக்கிறார். பொறுமையை கடைபிடிக்கலைன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நாம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான தபசக்தி பூராவும் ஒரு சின்ன கோபத்துல அழிஞ்சு போயிடும். அதுக்கு தான் எல்லாரும் வந்து மகான்களை வழிதிருப்பு படுறதுக்காக அவங்கள கோபப்படுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா கோபம் வந்து விட்டுனா டக்குனு அவ தபோபலன் டிசப்பியர் ஆயிடும், அழிஞ்சு போயிடும். கோபேன கோபிதா அப்படின்னு ஒரு நொட்டு சாஸ்திரம் சொல்றது. கோபம் வந்தா கோபத்துக்கு மேல கோவிச்சுட்டு சொல்றான். இங்க என்ன சொல்லி வராது அப்படின்னா, ஒரு பரதனுக்கு சாந்தி, பொறுமை, அதே மாதிரியே மற்றவங்க செய்யக்கூடிய தப்பை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி அவங்கள விட்டுறணும். ஃபர்கிவ்னஸ் சொல்லுவல்வா, பொறுத்து கொள்வது. அப்ப அப்பேற்பட்டதான சாந்தியாகவும் சாந்தியாகவும் இருக்கக்கூடியவள் நீயே. அதனால தொம் ஸ்ரீ த்வமீஸ்வரி त्वं ह्री त्वं बुद्धिर्बोधलक्षणा लज्जा पुष्टिस्तथा तुष्टिः त्वं शान्तिः शान्तिरेवचा. இதுக்கு வந்து 9 சுலட்சணங்கள் என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணுக்கு தேவையான 9 முக்கியமான லட்சணங்கள். இந்த 9 லட்சணத்துல 1 2 3 தான் இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் விமன் இந்த வேர்ல்ட்ல. அம்பாள் ஒருவளுக்கு மட்டும்தான் இந்த 9 லட்சணங்களும் நவராத்திரியாகவும் நவகன்யர்களாகவும் நவதுர்கங்களாகவும் நவத்திலையும் நவமாக இருக்கக்கூடியவளாக சோபிக்கக்கூடியவள் என்பதனால அம்பாளை சுற்றி இந்த 9 லட்சணங்கள் எதெல்லாம்? ஸ்ரீ, ஈஸ்வரி, ஹ்ரீம், புத்தி, லஜ்ஜா, புஷ்டி, துஷ்டி, சாந்தி, க்ஷாந்தி. இப்ப ஏற்பட்டதான இந்த 9 மகாலட்சணங்கள்னு பேர் இருக்கு. இந்த லட்சணங்கள் எல்லாரிடமும் பார்க்கவே முடியாது. பராசக்தி ஒருவரிடம் மட்டும்தான்
இந்த 9 லட்சணங்களும் இருக்கும். மற்ற எல்லாருக்குமே வந்து ஏற்ற குறைச்சலாகத்தான் இருக்குமே தவிர இந்த 9ம் சேர்ந்து இருக்காது. அதனால சர்வோத்தமையான இந்த பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியான பராசக்தியை நாம் வழிபடுகின்ற நேரத்துல, தூங்குற நேரத்துல ரொம்ப முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி தூங்குறவர்களுக்கு அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று இந்த 9 மகா தத்துவங்களுக்கு மேல உலகத்துல ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் பெரிய 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 வார்த்தைகள். அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்றிருக்கோம் நாம். இங்க நவ லட்சணங்கள், நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம், இப்படி எல்லாத்துக்கும் 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 மேல இருக்கக்கூடியதான இந்த 9 நவவிதமாக இருக்கிறதான சுலட்சணங்கள், சுபாவ ரீதிகள், இதெல்லாம் வந்து அதிகமாக தன்னுடைய பக்தர்களுக்கும் அம்பாள் கொஞ்சம் 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 பிளஸ் பண்ணி வரா. இது எந்த அளவுக்கு அதிகமாக நம்மகிட்ட இருக்கோ, அவுட் ஆஃப் 9ல இஃப் யூ கேன் அச்சீவ் 4 அவுட் ஆஃப் 9, இல்லை 6 அவுட் ஆஃப் 9 or 7 அவுட் ஆஃப் 9, ஓ கிரேட், ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் லைஃப்ல. அதைத்தான் இந்த சொல்லி வர்றார். அடுத்ததாத ஸ்லோகம், கட்கினி சூலினி கோரா கதினி சக்ரிணி ததா சங்கினி சாபினி பான புசுண்டி பரிகாயுதா. கட்கினி, கட்கம் அப்படிங்கிறது கட்கமாலா ஸ்தோத்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு வந்து கட்கமாலா ஸ்தோத்திரம் என்கிறதான ஒரு ஸ்தோத்திரத்தை உபதேசம் செய்து கொடுக்கிறார். அந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்துட்டார்களானா இந்த பிரபஞ்சத்துல பூராவும் நம்மளை காப்பாத்துகின்றது யாரா இருக்கும் என்றால் கட்கங்களாக இருக்குமா, வாள். முன்னைய காலத்துல விட்லாச்சாரியாரோட படம் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். 2 பக்கம் 2 வாள் இப்படி வந்து 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 போகும். அதுக்கு நடுவால இந்த ஹீரோ குதிச்சு அந்த அடிபடாம தாண்டி அந்த பக்கம் போய் அங்க போய் ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு வரணும். அது போல இங்க நம்மளை சுத்தி வாழு, நம்ம கிட்ட எவனாவது வரத்துக்கு முயற்சி செஞ்சானா கட் பண்ணி குப்பையில போட்டுரும் ஆளை. அதுதான் அந்த கட்கத்தினுடைய மகத்துவம். அப்படி கட்கினி, கட்கத்தை கரங்கள்ல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். சூலினி, சூலத்தை கரங்கள்ல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். சூலினி அப்படிங்கிறதான ஒரு மகாதேவியும் இருக்காம்பாளுக்கு. கோரா, கோரா அப்படின்னு நம்ம பயப்படுத்தக்கூடியதான ஸ்வரூபம். கோபதாவத்தங்களால அகோரேபியோ தகோரேபியோ கோர கோரதரேபியா, ருத்ரஜமகத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த திருநாமத்தை. கோரஸ்வரூபிணியானவள், அட்டகாசத்தினால துவம்சம் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி ஸ்வரூபிணி, காளியினுடைய உருவம். அப்பேற்பட்டதான கோரா. கதினி, கதையை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் கதா. சக்ரிணி ததா, சக்கரத்தை, பலவிதமான சக்கரங்கள் அம்பாளுடைய கரங்கள்லையும் உடம்புலையும் நேத்திரங்கள்லையும் சுவாசத்திலையும் எல்லாம் இருக்கு. எந்த சக்கரம் வேணுமோ அந்த சக்கரத்தை, எல்லா சக்கரத்துக்கும் சர்வ சக்கரேஸ்வரியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி. சர்வானந்தமே சக்கர சுவாமினே நமோ நமஹா அப்படின்னு அம்பாளை புகழ்த்துறார்கள். சர்வானந்தமே சக்கரம் என்றால் முக்கியமான நட்ட நடுவில் இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரம். ஸ்ரீ சக்கரத்துக்கு 43 சக்கரங்கள் இருக்கு. அது நட்ட நடுவில் இருக்கக்கூடியதான சக்கரத்துக்கு பேரு சர்வானந்தமே சக்கரம். அதுதான் நம்மளுடைய ப்ரூமத்தியம். அந்த ப்ரூமத்தியத்துல வந்து ஒரு பொட்டு வைக்கிறது என்பது வந்து ஸ்ரீசக்கரத்துல வந்து பிந்து சங்கல்பம் பண்றது. அந்த பிந்து சங்கல்பம் தான் காமேஸ்வரன். ஸ்ரீசக்கரத்தினுடைய அதிபதி காமேஸ்வரன். ஆனா பூஜை யாருக்கு? பராசக்திக்கு. இது காமேஸ்வராங்க நிலையமானது இந்த ஸ்ரீசக்கர வடிவம். அப்பேற்பட்டதான அந்த ஸ்ரீசக்கரத்துல பிந்துஸ்தானத்துல நாம் எப்படி குங்குமத்தை வைத்து அங்க வந்து காமேஸ்வரன் காமேஸ்வரி ஆவாகனம் பண்ணி ஸ்தாபனம் செய்வோமோ அதுக்கு சமந்தான் நாம் நம்மளுடைய ப்ரூமத்தியமான அந்த திருநெற்றியின் இரு புருவங்களுக்கும் நடுவே இருக்கக்கூடியதான ப்ரூமத்தியத்துல ஒரு திலகத்தை வைத்துக் கொள்வது. நாம் எங்கெங்கெல்லாம் திலகங்களை இறைவனுடைய பிரசாதத்தை சூடிக்கொள்கிறோமோ அந்தந்த இடங்கள் எல்லாம் பரிசுத்தமானது என்பதை பிறருக்கு எடுத்து உபதேசம் செய்வதற்காகத்தான் நாம் இதை அணிந்து கொள்கிறோம். அது ஒரு பெனிஃபிட். 2, நாம் இதை அணிந்து கொள்வதனால இந்தந்த இடங்கள் எல்லாம் வந்து பரிசுத்தமாகிறது. ஆனா ஒரு தடவை இதெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அது முகாந்திரமாக செய்ய வேண்டியதான தப்புகளை எதையும் செய்யக்கூடாது, நல்லதை மட்டும் செய்ய வேண்டும். இப்படி நிறைய அறிவுரைகள் இருக்கு. சும்மா வாரி வலிச்சு அங்கேயும் இங்கெல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டுக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதை போட்டுண்டா அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து ரிஸ்ட் வாட்ச் ஆட்டினா இந்த ருத்ராட்ச மாலையில போட்டுக்கிற பிரேஸ்லெட்டு காதுக்கு நாக்குக்கு மூக்குக்கு எல்லா இடத்துலையும் போட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிக்கிறா, மதுபானத்தை பண்றா, மைதுனம் பண்றா, என்னெல்லாமோ தப்புகள் பண்றா. ருத்ராட்சத்தை கையில வச்சுன்னு எதை பண்ணினாலும் டைம்ஸ் 1000. நல்லது பண்ணா நல்லது டைம்ஸ் 1000. கெடுதல் பண்ணா கெடுதல் டைம்ஸ் 1000. அவ்வளோ பாவம் அது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிக்ரீஸும் பண்ணும். இது தெரிஞ்சிருந்தவான பிரயோகங்களை செய்து கொள்வதற்காக. எனிவே அந்த சக்ரிணி அப்படிங்கிறதான பரமேஸ்வரி சாம்ராஜ்யசாலினியான ஸ்ரீசக்கர நிவாசினியான பராசக்தி பலவிதமான சக்கரங்களை வைத்துக் கொண்டிருக்கார்கள். நிறைய
தேவர்கள் தேவிமாருக்கெல்லாம் அம்பாள் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாள். இப்போ நம்ம வந்து பிரசிடென்ட் அவார்டு, பிரைம் மினிஸ்டர் அவார்டு, இதெல்லாம் யாரோடலாம் அவார்டில் கொடுத்துருக்கோன்றிருக்கோமே, அதே மாதிரி அம்பாள் வந்து ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கேற்றா போல அவங்களுக்கு வந்து பிரசஸ்தி சக்கரங்களை கொடுத்து கொண்டே இருப்பாளாம். இந்த மணி தீபத்தில் வந்து இதுக்குன்னு ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைவேற்றுவதற்காக பக்த தினங்கள்லாம் அங்கே போய் பாராட்டு வாங்கி கொண்டு வரலாம். அதுக்கு அம்பாளுக்கு அவ்வளோ பிரியமான ஒரு பக்தனாக வேண்டும். நாம எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் நாம் ஜெபம் செய்வோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிரேட் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய பே ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகும். இன் அதர் வேர்ட்ஸ், அப்படி அம்பாள் வந்து எல்லாருக்கும் பாரிதோஷிகம் சொல்லுவார். எல்லாருக்கும் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அவார்டு எல்லாம் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு இந்த மணி தீபத்தில். 25 பிராகாரத்தில் வந்து சிருங்கார மண்டபம்ங்கிற ஒரு மண்டபம் இருக்கு, அதுபோல காய்க மண்டபம் இருக்கு. இந்த 25 மண்டபங்கள் இருக்கு ஒன்றுத்துல, அதுல நடக்கிறது. அப்போ சக்ரிணி சர்வவிதமான சக்கரங்களுடைய உருவத்தில் இருக்கக்கூடியவள். ஸோ எந்த சக்கரம் எடுத்தாலும் அது பரசக்தி தான். அது கணபதி சக்கரமானாலும் பரவாயில்லை, சுப்பிரமணிய சக்கரமானாலும் பரவாயில்லை, ஹனுமான் சக்கரமானாலும் பரவாயில்லை, ஸ்ரீ சக்கரமானாலும் பரவாயில்லை, இல்லை வந்து எப்பேற்பட்டதான சக்கரமானாலும் சர்வ சக்கரங்களுக்கும் ஆயுஷையும் ஐஸ்வர்யத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியவள் இந்த சக்தி என்பதனால சக்ரிணின்னு பேர் வச்சுட்டாம்பாள். அப்பேற்பட்ட பலவிதமான சக்கரங்களை, சுதர்சன சக்கரம், ஸ்ரீ சக்கரம் போன்றதான மகா சக்கரங்கள் எல்லாம் அம்பாள் தன்னுடைய உடம்பில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். சங்கினி சாபினி, சங்கை கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். சங்கநாதம், சங்கத்துக்கு நிறைய மகாத்மியம் உண்டு. அந்த வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு எல்லாம் உண்டு. சங்கநாதத்துல வந்து நிறைய பேருடைய பயம் போக்கும் முடியும். அசுரர்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க அந்த துனியை கேட்டா. சங்கநாதத்துல வந்து நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த் கிடைக்கும். சங்கு ஊத தெரிஞ்சவங்களுக்கு நிறைய மகாத்மியம் உண்டு. அப்ப சங்கினி, சங்கை வைத்துக் கொண்டு, சாபினி சாபம், சசர சாப பாசாங்குஷாம் அசேஷ ஜனமோகினீம் அருணமால்ய பூஷாம்பராம் ஜபாகுஷ்ம பாசுராம் ஜபவிதோ ஸ்மரேதம்பிகாம் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் தியான ஸ்லோகத்தில் பார்ப்போம். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு தியான ஸ்லோகமே இல்லை. இது மாதிரி தேவி பாகவதம், தேவி மகாத்மியம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்ததான முக்கியமான ஸ்லோகங்களை வைத்துக் கொண்டுதான் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு தியான ஸ்லோகம்னு வச்சுருக்கா. அப்படி சங்கினி சாபினி, பானம், பானம் என்றால் அஸ்திரங்கள். புஷுண்டி, புஷுண்டி அப்படிங்கிறது ஒரு இரும்பினால் உருவாக்கினதான ஒரு ஆயுதம். பரீகாயுதாக, பரீகம் என்றால் அந்த ஷீல்டு தாங்கி கொடுத்துக்கொள்ளுதானே. இந்த இடது கையில இந்த பதிகா வச்சிருப்பா, வலது கையில வாள் இருக்கும். அப்ப இந்த அவர் வந்து எதிராளி நம்மளை அடிக்கிற நேரத்தில் இதை தடுத்துட்டு நம்மளுடைய விளக்கறதால வெட்டுறது. இப்படி இப்பேற்பட்டதான ஆயுதங்கள் இதெல்லாம் தன்னுடைய உடம்புல கரங்கள்ல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். எதற்காக என்றால் பக்த சம்ரக்ஷணத்துக்காகவும் பலவிதமான அரக்கர்களிலிருந்து கான்பிஸ்கேட் பண்ணினதான ஆயுதங்கள் தான் இதெல்லாம். அம்பாளுக்குன்னு அம்பா உருவாக்கிக்கிறது எதையுமே கான்பிஸ்கேட் பண்ணி விடுறா. இனிமே உனக்கு தேவையில்லை, யூ ஹவ் மிஸ்யூஸ்ட் இட், கிவ் இட் மீ பேக், ஷீ இஸ் டேக்கிங் இட் பேக். பிகாஸ் காரணம் என்ன, ஆயுதத்துக்கும் ஆயுதமாகவும் ஆயுதத்தோட சக்தியாகவும் ஆயுதத்தினால் வரக்கூடியதான பிரதிபலனமும் இந்த சக்தியை திருப்பி எடுத்து விட்டா. எப்போ இருக்கா நமக்கு ஒரு அவார்டு கொடுப்பா, இஃப் யூ மிஸ்யூஸ் இட், நம்மளுடைய வாழ்வை அவார்டை திருப்பி எடுத்துக்கிற வழக்கம் உண்டு. நிறைய பேர் கிராஜுவேட்ஸ் ஆகிறா இல்லையா, கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வந்து ரிவோக் பண்ணுறதுக்குள்ளதான அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு உண்டு. அது அப்படி சாதாரண யாரும் திங்க் பண்ணுறது கிடையாது. பிஹெச்டி கொடுத்தா அதை திருப்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போலதான் ஒவ்வொரு அரக்கர்களும் வந்து தபசு பண்ணி எனக்கு இப்போ ஏற்பட்டதான ஆயுதத்தை கூட, அப்போ ஏற்பட்டதான ஆயுத கூடு நல்லா சொல்லிட்டுறா. கடைசியில் இது பெரிய ப்ராப்ளமாக போய்டுறது. அப்போ அந்த ஆயுதத்தை தனக்குள்ளே திருப்பி வாங்கிக்கிறான். எப்படி அடம்பிடிச்சு வாங்கலை, யுத்தம் பண்ணி அவனை ஃபெயிலியர் பண்ணிட்டு அதை தான் கையில் எடுத்துட்டு விடுறான். அவ்வளோதான். அப்போ அதெல்லாம் கையில் வச்சுக்கிறா தேவி. சரி, நமக்கு வந்து மெடல் கிடச்சது, ஒரு அவார்டு கிடச்சது அப்படின்னா ஆற்றுல வச்சுட்டு வருவோம். அந்த கோட்டோ சட்டை ஏதோ போட்டுக்கிறோமே, அதெல்லாம் ஒட்டின்னு வருவாள். மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்து தெரியும், நிறைய பதக்கங்கள், எல்லா அவார்ட்ஸ் எல்லாம் அவள் ஒட்டின்னு இருப்பா அவள் அந்த சட்டையில். அதுபோல் அம்பா என்ன பண்ணுறாங்க, ஆற்று வச்சுக்கிறதுல எல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கா. கையில் ஏராளமான கைகள் இருக்கேன், ஒவ்வொரு கைகள்லையும் ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கு. அப்படி சங்கினி சாபினி பானா புஷுண்டி பரிகாயுதா சௌமியா சௌமியதரா அசேஷ சௌமியபியஸ்தி சுந்தரி, அதிசுந்தரியாக இருக்கக்கூடியவள். பராபராணாம் பரமா துவமேவ பரமேஸ்வரி. சௌமியா, ரொம்ப சௌமியமாக இருக்கக்கூடியவள். சௌமியம் என்றால் நல்ல சாந்த சுபாவம் அர்த்தம். சௌமியதரா, சௌமியத்தை வந்து சௌமியத்துக்கு என்னெல்லாம் வேர்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வடிவமாக இருக்கக்கூடியவள். அசேஷம், அந்த சௌமியபியஸ்தி சுந்தரி, அந்த சௌமிய வடிவமாக பராசக்தி தன்னுடைய சௌந்தரியத்தை காமிக்கிறாள். அதிசௌந்தர்யவதியாக இருக்கக்கூடியவள் என்றதான ஒரு அர்த்தம். அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனால சௌமியா அப்படிங்கிறதான திருநாமத்தில் தெரியப்படக்கூடியவள், சௌமியத்தினால் அடையக்கூடியதான சௌந்தரியத்தை அடையக்கூடியவள், காமிக்கக்கூடியவள், அனுகிரகம் செய்யக்கூடியவள்.
உலகத்துல அம்பாளை தவிர அம்பாளுடைய அழகுக்கு சமமாக இனி ஒரு அழகு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதான அசேஷம் சௌமியம், எல்லா சௌமியத்துவம் அம்பாள் தான் இருக்கு, சர்வ சௌமியத்துக்கும் காரணமானவள் அப்படிங்கிறதான அர்த்தம். அது இந்த சௌமியத்துவம் என்ன கொடுக்குறது அப்படின்னா அம்பாளுக்கு அழகை ஊட்டுகிறதா. யாரெல்லாம் சௌமியமாக இருக்கார்களோ அவர்களுக்கு அழகு அதிகம். மகர்ஷிகள், மகான்கள், முனிகள் எல்லாம் ஜாஸ்தி பேச மாட்டார்கள். அவ பேசாம இருக்கிறதே பார்க்கறதுக்கு அழகு. எல்லாரும் அவங்கள பார்த்துட்டே இருப்பா, எப்பாவது பேசுவாரா அப்படின்னு. பேச மாட்டார்கள். இப்போ காஞ்சி மகான் இருக்கிற நேரத்துல பரமாச்சாரியர் ஜாஸ்தி யார்கிட்ட பேச மாட்டார், பார்த்துட்டே தான் இருப்பார். அப்ப அவரே எல்லாரும் பார்த்துட்டு இருப்பா. அவரோட அந்த மௌனத்துக்கு ஒரு அழகு அதிகம். அதுதான் அந்த சௌமியத்துக்குடைய அழகா. பராபரானாம் பரமா, பரா என்றால் பெரிய வார்த்தை, நிறைய இடங்கள் கத்துட்டு இருக்கோம். பராணாம், பரத்துக்கும் பரையாக இருக்கக்கூடியவள், பரமமானவள். துவமேவ பரமேஸ்வரி, நீதான் பரமேஸ்வரியானவள். பரமேஸ்வரனுக்கும் ஈஸ்வரியானவள், பரத்துக்கும் பரையாக இருக்கக்கூடியவள், எல்லா குடும்பங்களுக்கு நாதையாக இருக்கக்கூடியவள், சாம்ராஜ்யங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தினியாக இருக்கக்கூடியவள், பிரம்மத்தினுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள்ங்கிறதான அர்த்தம் இருப்பதனால இவ்வளவு எல்லாம் இருந்தும் அவ்வளவு சௌமியமா இருக்கா அம்பா. அதனாலதான் அந்த அம்பாவுக்கு அதிசுந்தரி அப்படிங்கிறதான பேரு கிடைச்சுதான். இந்த அதிசயத்தை யாரு பார்த்து மகிழ்கிறார்கள் என்றால் பரமேஸ்வரனை அதிசயோக்தமாக பார்த்து மகிழ்கிறாரா. அம்மா, உனக்கு இல்லாத உண்டா இந்த உலகத்துல? சர்வம் இருக்கக்கூடியது, சர்வம் இருக்கக்கூடியவனுக்கு. ஆனா உனக்கு மண்டகர்வமோ, எனக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கவோ இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாய். நீ என்ன உயிருக்கு மேல உயிரை நீ நேசிக்கிறாய். நான் வந்தா நீ ஏந்து நிற்கிறாய். எனக்கு வெத்தலை மடிச்சு தராய். நீ என்னை தூக்கம் பண்ண வைக்கிறாய். என்னெல்லாம் செய்கிறாய் நீ. இந்த பிரபஞ்சம் இருக்கிறதான சமஸ்த பிரம்மாண்டத்தில் இருக்கிறதான பிரம்மாதிகளும் உனக்கு பணிவிடை செய்ய வேண்டியவர்கள். ஆனா நீ எனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்காய். உன்னுடைய பாதிவரத்தை நான் என்ன என்று சொல்லுவேன் அப்படின்னா, பரமேஸ்வரன் மௌனரூபமாக பார்த்துட்டே இருக்கலாம் அம்பாளன். என்ன ஒரு அழகல்வா அந்த ஒரு அப்படி ஒரு டிவைன் கப்பிள். அந்த ஆன்மீக தம்பதிகளுடைய மகத்துவம் எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அடுத்த ஸ்லோகம், எச்ச கிஞ்சித் கொஜித்வஸ்து சதசத்வா அகிலாத்மிகே தஸ்ய சர்வஸ்ய யா சக்திஹி சா த்வம் கிம் ஸ்துயசே ததா. எச்ச கிஞ்சித், எது, எச்சகா கிஞ்சித் எவ்வளவு, எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு பார்த்தாலும், எவ்வளவு தாரதமியப்பட்டு பார்த்தாலும், கொஜிதஸ்துகு எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கக்கூடியதான ஒன்ன இதோட இன்னொன்னோட சமம் பண்ணி பார்க்கவே முடியாது. சதசத்வா, சதசத்வா அப்படின்னா நல்லது கெட்டது. அகிலாத்மிகே, இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்திலையும், கொஜிதஸ்துகு எந்த இடத்துல தான் ஒன்ன பார்க்க முடியாது, எந்த இடத்துல ஒன்ன உணர முடியாது, எந்த இடத்துல உன்னுடைய சக்தியை தெரிந்து கொள்ள முடியாது, நீயே சொல்லு பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொஸ்டின் ரூபத்தில் தான் இந்த ஸ்லோகத்தை அமைச்சு கொடுத்திருக்கார். எச்ச கிஞ்சத் சர்வம் விஷ்ணுசஹஸ்ரநாமத்துல ஒரு திருநாமம் வரும். அதனால நல்லதானாலும் பரவாயில்லை, கெட்டதானாலும் பரவாயில்லை, புண்ணியமானாலும் பரவாயில்லை, பாபமானாலும் பரவாயில்லை, அழகு இருக்கிறதானாலும் பரவாயில்லை, குரூபியாக இருந்தாலும் பரவாயில்லை, சர்வ ஜீவராசிகளுக்கும் ஆத்ம வடிவமாக இருக்கக்கூடியவள் நீ ஒருவளே. அதனால அகிலாத்மிகே அப்படின்னு சொல்றார். அகிலத்திற்கிறதான அனைத்து பொருள்களுக்கும், நல்ல பொருளானாலும் பரவாயில்லை, கெட்ட பொருளானாலும் பரவாயில்லை, எல்லாத்திலையும் சர்வவிதமான ஜீவராசிகளுடைய ஆத்மா நீயே. இந்த பிரபஞ்சத்துக்கே ஆத்மஸ்வரூபானவள் நீதான். அதனால யஸ்ய சர்வஸ்ய யா சக்திஹி சா த்வம் கிம் ஸ்தூயசே ததா, உன்னை என்னென்று வாழ்த்துகிறது. ஏதெல்லாம் பொருள்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அது நல்லதோ கெட்டதோ அனைத்திலையும், சத்தியமோ அசத்தியமோ, சர்வத்துக்கும் ஊர்ஜ ஸ்ரோதஸாக இருக்கக்கூடியவள், எனர்ஜி, அதனோட எல்லாம் ஸ்ரேயஸ்க்கு, அதனோட எல்லாம் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் நீ என்பதனால உன்னை எந்த ஒரு நாமத்தை சொல்லியோ புகழ்ந்தோ அது ஒரு சரி வராது. அது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். பிரசம்சிக்கும் புகழுக்கும் எல்லாம் மேற்பட்டதான் ஒரு நிலை. அதை அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடியவள் நீ. அதனால உன்னுடைய திருநாமங்களிலேயே நான் என்னுடைய மனத்தை செலுத்தி, இந்த திருநாமங்கள் புரிஞ்சிருக்கிற அளவுக்கு மட்டும் போற, அதுக்கப்புறமா அனுபவிக்கக்கூடிய சக்தி கூட எனக்கு ஒருவேளை இருக்காது. ஏன்னா நீ அவ்வளவு பெரிய தத்துவம். அதனால்தான் எச்ச கிஞ்சித் கொஜிதஸ்துகு சதசத்வா, சது அப்படின்னா நல்லது, அஸ்வது அப்படின்னா கெட்டது. அகிலாத்மிகே, இந்த அகிலத்திலையும் இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபிணியானவள், தஸ்யா உன்னுடைய
சர்வஸ்ய யா சக்தி, உன்னுடைய அந்த சக்தி என்பது சாத்விகிம் சுயதேசா, நான் எப்படி என்று சொல்லுக முடியும், எப்படி என்று வாழ்த்த முடியும் அப்படிங்கிறதான ஸ்தோத்திரம். யயா त्वया ஜெகத் சஷ்டா ஜெகத் பாதா அத்தியோ ஜெகத் சோ அபி நித்ராவசம் நீதஹ கஸ்த்வாம் ஸ்தோதுமிஹீஸ்வரே ஸ்தோதுமிஹேஸ்வரஹ. யா त्वया ஜெகத் சிருஷ்டாஹ, யாதொருவள், எந்த பரமேஸ்வரி எந்த மகேஸ்வரி இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டி செய்கிறார்களோ, யா त्वया ஜெகத் சிருஷ்டாஹ, ஜெகத்தை சிருஷ்டி செய்யக்கூடியவளோ, இந்த ஜெகத்து என்றால் 3 உலகம் வந்துவிடும், மேலுலகம், சம உலகம், கீழுலகம். ஜெகத் பாத்தா ஜெகத் பாதா ஆபத்தியோ ஜெகது, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்கிறதான 3 வார்த்தைகளையும் சேர்த்துத்தான் இந்த பாதா அத்தியோ ஜெகது, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்பவளும் இந்த உலகத்தை நிலைநாட்டுபவளும் இந்த உலகத்தை தன்னுள்ளே அடக்கிக் கொள்வதும், அதுக்கு சம்ஹாரம் என்றதான பேர். இந்த 3ஐயும் சோபி நித்ராவசம் நீதகா, இவர்களை எல்லாரையுமே இந்த 3 உலகங்களையும் ஆளக்கூடியதான பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள், இவர்களை 3 பேரையும் கூட நீ தூங்க வைக்கிறாய், அல்லது அவர்களை தன்னுடைய மாயாசக்திக்குள்ள போட்டு விடுகிறாய். அதுபோலவே இவர்கள் 3 பேரையும் தங்களுடைய மோக வலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுடைய தூக்கத்தை இல்லாம செஞ்சு அவருக்கு போதத்தை உருவாக்கி கொடுத்து அது வழியாக அவர்களை கொண்டு உன்னுடைய வேலையை நீ செய்ய வைக்கிறாய். என்ன வேலை செய்ய வைக்கிறாய்? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்கிறதான 3 தொழிலை இந்த 3 பிரம்மாதிகளால செய்ய வைக்கிறாள் தேவி. அவர்களை தூங்க வைப்பதும் அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்புவதும் இந்த சக்தியினுடைய ஒரு செயல். அப்பேற்பட்டதான ஒன்ன நீ மகேஸ்வரனுக்கும் மகேஸ்வரியாக இருக்கக்கூடியவள், சர்வேஸ்வரியாக இருக்கக்கூடியவள், உன்னை நான் ஸ்துதி செய்கிறேன். அப்பேற்பட்டதான பிரம்மாதிகள் கூட உன்னை ஸ்துதி பண்ணி இருக்கார்கள். பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வராதிகள் கூட உன்னை ஸ்துதி பண்ணி இருக்கார்கள். காரணம், அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்த நேரத்துல அதிலிருந்து திராணம் செய்து கொள்வதற்காக அவர்கள் உன்னை ஸ்துதி செய்தார்கள். அது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரம்மன் சொல்றார். பிரம்மாவுக்கு எல்லாம் தெரியுமே, எங்கெங்க எந்த உலகத்தில் என்ன நடந்தது அப்படின்னு. அதனால 14வது ஸ்லோகம், சா த்வமித்தம் பிரபாவைஹி ஸ்வைஹி உதாரை தேவி சம்ஸ்துதா மோகயைதௌ துராதர்ஷௌ அசுரௌ மதுகைடபௌ. இது பிரம்மதேவர் தன்னுடைய ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்டை இந்த சோத்திரத்துக்குள்ள போட்டுருக்காரு. அவருடைய ஓன் அனுபவம், அவர் பட்டப்பாடு அவருக்கு தான் தெரியும். அதனால என்ன சொல்லி வர்றார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, மகா திரிபுர சுந்தரியான பரமேஸ்வரி, நீ ஸ்வா த்வமித்தம் பிரபாவைஹி, இத்தம் பிரபாவைஹி, பிரபாவம் அப்படின்னா அந்த தேவர்களுக்கு ரொம்ப பிரசஸ்தியும் பிரபாவம் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை உன்னை போற்றி பாடுகிறார்கள். அதாவது நீதான் இந்த பிரபாவம் இருக்கக்கூடியதான தேவர்களுக்கு சக்தியை கொடுக்கிறாய். எப்பேற்பட்ட சக்தி அப்படின்றால், இந்த பிரபஞ்சத்திற்கான சில விஷயங்களை எல்லாம் செய்து கொள்வதற்காக அவர்களுக்கு சக்தி. இப்போ வருணனுக்கு ஜல சம்பந்தமானது, வாயுவுக்கு வாயு சம்பந்தமானது, அக்னிக்கு அக்னி சம்பந்தமானது, அஷ்டதிக் பாலகர்களுக்கு அவர்களுக்கு உகந்ததான வேலையை செய்வதற்கு சக்தியும் ஊர்ஜத்தையும் கொடுக்கக்கூடியவள். அதனுடைய ஸ்ரோதஸ் என்பது இந்த பரமேஸ்வரி தான். தேவி பாகவதற்கு ஒரு கதை இருக்கு. அம்பாள் இந்த அஷ்டதிக் பாலகருக்கு மண்டகரம் வந்தப்போ அவங்க அவங்களுடைய சக்தி பூராவுமே தன்னுடைய சக்தியினால தன்னுடைய சொல்படிக்கு வேலை பண்ண வேண்டியதான வேலைக்காரர்கள் தான் என்று நிரூபிக்கிறாங்க. அம்பாள் அந்த தேவலோகத்துல ஒரு சின்ன புல்கொடியை தூக்கி போடுறா. அக்னி கிட்ட சொல்றா நீ எரிச்சு காட்டு, வாயு கிட்ட சொல்றா நீ பறத்தி காட்டு, வருணன் கிட்ட சொல்றா நீ இதை அசைக்க வைத்து காட்டு. எல்லாரும் ஃபெயிலியர் ஆயிடுவான். கடைசியில் நீ யாரு என்று கேட்பதற்கு முன்னாடியே இந்திரன் கோவப்பட்டு அவரும் ஓடி வந்தார். கடைசியில அந்த அந்த ஒளி அந்த உருவத்துக்கு முன்ன ஜோதி ரூபத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்க பிரணாமம் நமஸ்காரத்தை பண்ணி கேட்கிறார், ஹே பரபிரம்ம ஸ்வரூபமே, உருவத்துக்கெல்லாம் உருவமாக இருக்கக்கூடியதான மகாசக்தி ஸ்வரூபமே, நீ யார்? எங்களை சோதிப்பதற்காக வந்தையா, இல்லை எங்களுக்கு புத்தி ஊட்டுவதற்காக வந்தையா? எங்களுக்கு சதுபதேசத்தை தந்து நாங்கள் தவறான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கோம், அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஒரு புத்தி உணர்வை உருவாக்குவதற்காக எங்களுக்கு முன்னாடி நீ சொன்னுடைய ஒரு சுயரூபத்தை மறைத்து கொண்டு வந்திருக்காயா? நீ யார் அப்படின்னு கேட்டு நமஸ்காரம் பண்ற நேரத்துல அம்பாள் தன்னுடைய ஃபெமினைன் வாய்ஸ்ல, அப்படிதான் தெரியறது பரபிரம்ம ஸ்வரூபிணி சக்தி ஸ்வரூபிணி அப்படின்னு. ஃபெமினைன் வாய்ஸ்ல இந்த இந்திரன் கிட்ட சொல்றார், இந்திராதி அஷ்டதிக் பாலர்களே, உங்களுக்கு மண்டகரம் கொடுத்து நீங்க நினைச்சிருக்க நீங்க தான் சர்வம் அப்படின்னு கிடையாது. என்னுடைய சக்தி உங்கள் வடிவத்தில் இருந்து செயலை ஆற்றுகிறது.
வாயுவுக்கு வந்து சஞ்சாரம் செய்யக்கூடியதான சக்தியும், அக்னிக்கு எரிய வைக்கக்கூடியதான சக்தியும், வருணனுக்கு குளிரை கொடுக்கக்கூடியதான சக்தியும் எல்லாம் கொடுக்கிறது நான் தான். சர்வத்துக்கும் ஸ்ரோதஸாக இருக்கக்கூடியவள் நான் ஒருவளே. என்னுடைய வேலைக்காரர்கள் தான் நீங்கள்லாம். அதை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் உங்க முன்னாடி இப்படி ஒரு நாடகம் ஆடினேன் அப்படிங்கிறார். அப்படி நீதான் வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்கள் போன்றவர்களை தூங்க வைப்பதும், தூக்கத்திலிருந்து உணர வைப்பதும், போதஸ்வரூபமாக்குவதும் எல்லாம் நீ. அதுபோல மான்யமாக இருக்கக்கூடியதான, நல்லவர்களாக இருக்கக்கூடியதான தேவர்களும் அவர்களுடைய சமூகத்துக்கும் சக்தி ஊட்டுபவள் உன்னிடம் பிரார்த்தனை செய்ததனால அவர்களுக்கு நீ வந்து அவர்களிடம் தயவு காட்டி அவர்களுக்கு சர்வவிதமான சக்திகளையும் கொடுக்கிறாய். அப்பேற்பட்டதான நீ ஒன்று பண்ணு, தயவு செஞ்சு இந்த மகாவிஷ்ணு வந்து இப்படி சுகமாக நித்ரை போடுறார். அதுக்கு என்ன பேர் அவருக்கு? யோக நித்ரா. இந்த யோக நித்ரா சாதுர்மாசியம் அப்படின்னு பேரு நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல. இந்த ஜூலை கடைசியில சுக்லபக்ஷ ஏகாதேசியில அவர் தூக்கப்படுவார். கார்த்திகை மாசம், அதாவது 4 மாசம் 119 நாளுக்கு அப்புறமா தூக்கி எழுந்ததுக்கு முயற்சி பண்ணுவார். இந்த சாதுர்மாசியம்னு பேர் இருக்கு. சாதுர்மாசம் ரொம்ப பவர்ஃபுல்லான விரதானுஷ்டானங்கள் எல்லாம் எடுத்து பயபக்த சத்தையோட நிறைய சத்கர்மாக்கள் எல்லாம் பண்ணுவா. இந்த யோக நித்ரா காலங்களில் தான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சேருது. அப்போதான் வந்து மகாபலிக்கு வந்து மோட்சம் கொடுக்கறதான ஓணம் வரும், ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறதான ஆவணி அவிட்டம் வரும், அப்புறமா வந்து பிள்ளையார் சதுர்த்தி வரும், கிருஷ்ணாஷ்டமி வரும், அதுக்கு நடுவில் சாரதா நவராத்திரி வரும், தீபாவளி வரும். ரொம்ப பெரிய 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 உற்சவங்கள் எல்லாம் இந்த சமயங்களில் நடக்கும். அவர் யோக நித்ரையில் இருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூலோகத்தில் இந்த செயல்பாட்டிலாம் வந்து இன்வால்வ் ஆக போறாருன்னு அர்த்தம். ஃபார்மாலிட்டிக்கு வைகுண்டத்தை தூக்கிட்டு இருப்பார். எனிவே அது அப்படி இருக்கட்டும் கதை. சா துவமீத்தம் பிரபாவைகி, உன்னுடைய இச்சையினால, உன்னுடைய இஷ்டத்துக்கு தான் இந்த பிரபாவம் உருவாகிறது. ஸ்வைஹி உதாரை தேவ சம்ஸ்துதாக, உதார கீர்த்திகி உத்தாம வைபவா வர்ணரூபின்னேன மகாரித சஸ்நாமத்துல. உதாரமானவன், ரொம்ப நோபிள் சொல்லுவாள்வா, ரொம்ப நல்லவன். இப்படி நல்லவர்களுக்கும் சரி தீயவர்களுக்கும் சரி யாராலும் வரவில்லை, அனைவராலையும் ஸ்துதிக்கப்படக்கூடியவள் நீ. சம்ஸ்துதாக மோகையைத்தௌ, இந்த மோகத்தில் மாட்டின்னு இருக்கிறதான இந்த மோகாமாயை அப்படிங்கிறதான நித்ரா பாவத்தில் இருக்கிறதான மகாவிஷ்ணுனுடைய அந்த யோகா நித்ராவை கலைக்க சக்தி இருக்கக்கூடியதான மோகமாயா என்கிறதான தேவி, நீ தயவு செஞ்சு பிரத்யட்சப்பட்டு அவருடைய தூக்கத்திலிருந்து அவரை எழுப்பி அவருக்கு இந்த 2 கோர அசுரர்கள் இருக்காளே, தராதர்ஷவ், தரா அப்படின்றால் பூமி, இந்த உலகம், இதில் இருந்து இந்த 2 அசுரர்களை வதம் செய்வதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். மது கைடபன் என்கிறதான 2 அரக்கர்களையும் நிகிரகம் செய்வதற்கு மகாவிஷ்ணுவுக்கு தேவையான சக்தி, புத்தி, யோசனை, டாக்டிக்ஸ் எல்லாம் நீயே கொடுத்து தயவு செஞ்சு இந்த மது கைடவார்களை நிகிரகம் பண்ணிவிடு. அப்படியானா எனக்கும் பீஸ் ஆஃப் மைண்டு, இந்த பிரபஞ்சத்துக்கும் சாந்தி, துஷ்டி, புஷ்டி, திருஷ்டி, சாந்தி எல்லாம் கிடைக்கும். அதுக்கு நீ அனுகிரகம் செய்வாயாக அப்படின்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார். கடைசி ஸ்லோகம் 15வது. பிரபோதம் ச ஜகத் சுவாமி நீயதாம் அச்சுதோ லகு போதச்ச கிரியதாமஸ்ய ஹந்துமேதௌ மகாசுரௌ. ஓம் இது தாந்திரீக ராத்திரி சூக்தம் சமாப்தம். அதாவது பிரபோதம், பிரபோதம் என்றால் உணர்ச்சி, நல்ல போதம். பராசக்தியான பரமேஸ்வரியிட என்ன சொல்கிறார் அப்படின்றால், பிரம்மாண்ட நாயகியானவளே, பிரபோதம் ச ஜெகத் சுவாமிகி, ஜெகத்தினுடைய சுவாமியாக இருக்கக்கூடியவளே, அதுதான் பிரம்மாண்ட நாயிகே. நீயதாம் அச்சுதோ லகுஹு, லகு என்றால் குயிக்கா. நீயதாம் அச்சுதோ, அச்சுதன் வந்து மகாவிஷ்ணு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய தூக்கத்தில் இருந்து அவரை குயிக்கா எழுப்பி விடு. போதச்சா, அவருக்கு போதத்தை உற்பத்தி பண்ணு, அவருக்கு தன்னுணர்வு வரட்டும். அப்பதான் தெரியும் பிரம்மா கஷ்டத்திற்கார், தன்னுடைய குழந்தையான பிரம்மா கஷ்டத்திற்கார், அவனை காப்பாற்ற வேண்டும். அந்த ப்ராமிஸ் கொடுத்தா விட்டுருக்கார். அதனால அந்த அச்சுதனை வந்து வேகம், லகு, குயிக்கா, போதச்சா கிரியதாமஸ்யா, அவருக்கு போதத்தை கொடுத்து அவரை எழுப்புமா. அப்புறமா தான் ஹந்து மேதோ மகாசுரவ், ஹந்து அப்படின்னா ஹனனம், கீழ் பண்றது, இல்லாம பண்றது, இராடிகேட் பண்றது. அப்ப அவருக்கு தேவையான அந்த புத்தி சாமர்த்தியம், சக்தி சாமர்த்தியம், ஆயுத சாமர்த்தியம் இதெல்லாம் கொடுத்து இந்த கோர அரக்கராக இருக்கக்கூடியதானவர்களை ஹந்து மதோ மகாசுரவ், இந்த மகாசுரர்களை வந்து சம்ஹாரம் பண்றதுக்குள்ளதான உபாயம், சக்தி, அனுகிரகம் எல்லாத்தையும் நீ கொடுத்து
அவரை தயவு செஞ்சு எழுப்பி விடமா அப்படின்னு பிரம்மதேவர் பிரார்த்தனை செய்கிறார். அவர் ஏன் இந்த ராத்திரி சூக்தத்தில் இதை கொண்டு வச்சிருக்கா? ராத்திரி என்றால் இரவு, இரவு என்றால் இருட்டு, இருட்டு என்றால் தமசு, தமசு என்றால் ஒண்ணும் இல்லை, அதுதான் எல்லாம். அப்பேற்பட்டதான சூழ்நிலையில தான் பிரம்மதேவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். எங்க பார்த்தாலும் ஜலம். அதுக்கு நடுவே இந்த ரெண்டு ராட்சசர்கள் மது கைடவர்கள் இப்ப ஒன்ன இடிப்பேன் கொல்லுவேன் குத்துவேன் அப்படின்னு பயப்படுத்திட்டு வரா. முதல்ல யுத்தம் எப்படி பண்ணணும்னே தெரியாது. ஏன்னா அவ்வளோ நல்ல காலமாக இருந்த நேரம். அப்ப தன்னுடைய அவர் யூ டர்ன் டைவ் பண்றாரு கீழ்க்குள்ள. தாம் எங்கிருந்து எந்த ஒரு தாமரையில உட்கார்ந்து இருக்காரோ அந்த தாமரைக்குள்ளேயே இறங்கிடுறாரு. அப்படி இறங்கி அதுக்குள்ள வழியாக அப்படி சஞ்சாரம் பண்ணி பார்த்தா மகாவிஷ்ணுடைய உலகத்துல சேர்றாரு. ஏன்னா அவருடைய தொப்புள் கொடியில தான் இந்த போயிட்டு இருக்கு இந்த கனெக்ஷன். அப்ப பார்த்தா தன்னுடைய தந்தையான மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருக்கார், அவர் நித்ரையில் இருக்கார். அப்ப அவரை கூப்பிடுறாரு, அவர் எழுந்திருக்கிறது இல்லை. கடைசி என்ன பண்றாரு, எங்க பார்த்தாலும் இருட்டு மயமானது. அப்ப இருட்டு தேவியான இந்த இரவு நேரமான இந்த ராத்திரி தேவியை ஸ்துதி செய்கிறார். ஏ மகாமாயா மகேஸ்வரி, பிரபஞ்சத்தை பூராவும் தன்னுடைய தமசிக் மகாமாயா சக்தியினால எங்க பார்த்தாலும் இருட்டு மயமாக்கி வைத்திருக்கியே, அந்த இரவு தேவியே நீ பிரத்யட்சமாக என் முன்னாடி என்னையும் ஆசீர்வதித்து இந்த என்னை காப்பாற்ற வேண்டியதான இந்த மகாவிஷ்ணு அவருடைய தூக்கத்தை கலைச்சு அவருடைய யோக நித்ரா பங்கம் பண்ணி அவரை எழுப்பி அவருக்கு சக்தி கொடுத்து இந்த மகாசுரர்களை நிகிரகம் செஞ்சு எனக்கு சாந்தி சமாதானமாக இரு தபம் பண்ணக்கூடியதான ஒரு அனுகிரகத்தை செய்வாயாக என்று பிரம்மதேவர் அம்பாளிடம் பிரார்த்தனை செய்கிறார். அதுபோலவே அந்த ஒவ்வொரு பிரம்மாதான் நாமளும். நமக்கு என்ன தேவை என்றால், இருட்டு என்றால் பயம், இருட்டு என்றால் தமசு, விஷ்ணு என்றால் ஜோதி ஸ்வரூபமான புத்தி ஸ்வரூபமான போத லட்சணம், பிரகாசமயமானவர். அவர் அவ்வளோ தேஜோமயமானவர். நவசவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதிநாசகேதவே த்ரயீமயாய திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே தேயசதா சவித்ர மண்டனவர்த்திவர்த்தி நாராயண சரசிதாசன சன்னிவிஷ்டா கேருவான் மகரகுண்டலவான் கிரீடிஹாரி ஹிரண்ய ஊர்மித சங்கசக்கரஹா சங்கசக்கரதாபானே துவாரகானலியாச்சத கோவிந்த புண்டரீகாட்ச லக்ஷ்மா சரணாகதம். அப்பேற்பட்டதான தேஜோமயமான சூரிய வடிவத்தில் பிரகாசமாக இருக்கிறதான அந்த சத்துஸ்வரூபனை எழுப்பினாயானால் தமம் என்கிறதான இருட்டு இல்லாமாயி என்னுடைய பயம் நீங்கிவிடும், நான் சுகமான வாழ்க்கையை அடைந்து விடுவேன் அப்படின்னு பிரம்மதேவர் அம்பாளை பார்த்து நித்ராதேவியை பார்த்து பிரார்த்தனை பண்ணிதான அதே பிரம்மனுடைய நிலையில தான் நாம் ஒவ்வொருத்தரும் இன்று இருக்கிறோம். என்னமோ லைட்டு போட்டு தூங்குறதுனால நம்ம என்னமோ இருட்டிலே தப்பிச்சோம் நினச்சிக்க வேண்டாம். யதார்த்தமான இருட்டு அங்கேயே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடே நான் சொன்னேன் உங்களுக்கு, இருட்டு கொஞ்சம் விலகி இருக்கு இந்த பிரகாசம் இருக்கிற இடத்துல மட்டும். அதுக்கு அந்த பக்கம் போனால் திருப்பி இருக்குதான். தட்ஸ் பியூட்டி ஆஃப் இட். சூரியன் இருக்காருன்னு தெரியறது சூரியனுடைய அந்த வெலாசிட்டிக்குள்ள மட்டும்தான். அதுக்கப்புறம் வெளியே போனால் திருப்பி இருக்குதான். அதுபோல நம்மளை எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணாலும் நம்ம தமசுக்குள்ளதான் போய் மாட்டிக்கிறோம். அந்த தமசிலிருந்து மாட்டிக்காம நித்திய பிரகாசமான ஜோதி வடிவமாக இருக்கிறதான சக்தியினுடைய அம்சமான மகாவிஷ்ணு அப்படிங்கிறதான அந்த போத சத்த ஸ்வரூபங்கிட்ட அவர் வழியாக எனக்கு சத்புத்தியை ஊட்டுவாயாக, என் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாயாக அப்படிங்கிறதான ஒரு விண்ணப்பத்தை தான் பிரம்மதேவர் ராத்திரி தேவிங்கிறதான மகாமகேஸ்வரி பரபிரம்ம பட்டமகிஷியான சாம்ராஜ்ய ஸ்வரூபிணியான நவவிதமான சுர லட்சணங்கள் இருக்கக்கூடியவள் அந்த தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார். இந்த ராத்திரி சூக்தத்தை யாரெல்லாம் ஜெபம் செய்வார்களோ அபரிமிதமான துஷ்டி புஷ்டியோட இந்த 9 சுலட்சணங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்து இந்த ஜென்மாவில இந்த வாழ்க்கையை பரம சௌக்கியமாக்கி வைக்கும்ங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லித்தான் இந்த மகா ஸ்தோத்திரத்தை இங்க பூர்ணம் செய்யலாம். அப்படி தாந்திரிக ராத்திரி சூக்தம் முடிந்து விட்டது. அடுத்ததாக நம்முடைய சிலபஸ் படி 9வது செக்ஷன் சப்தசதி ஞாசம் அப்படின்னு பேரு. இந்த ஞாசம் எல்லாம் பாதி நம்ம அங்கங்க கத்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து குரு கீலகம் சொல்லி ஒன்று இருக்கு. அப்புறமா இந்த திரையாங்கம் சொல்லி ஒன்று இருக்குல்லவா, நார்த் இந்தியா பேஸ்டு, அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் கடைசியில நம்ம வில் என்ட்ரி இன்டு தேவி மகாத்மியம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். ஹரஹர நம பார்வதீபதே. ஹரஹர மகாதேவ. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய்.